குட் மார்னிங். சமநிலைன்ற சில விஷயங்கள் போன வகுப்பில் பார்த்து நாங்கள் கியூசி கேசி இந்த ரெண்டை போல ஐபி கேஎஸ்பியை நாங்கள் நோக்கலாம்னு சொல்லி சரிதானே கவனித்து கொள்ளுங்க. ஒரு கரைசல்ல இருக்கிற வீழ்வடிவை தோற்றுவிக்கக்கூடிய அயன்கள்கிட்ட பீசமானங்கள்கிட்ட வலுவேற்றப்பட்ட பெருக்கம் அயன் பெருக்கமாக வரையறுக்கப்படலாம். இது எந்த ஒரு சந்தர்ப்பத்திற்கும் பயன்படுத்தப்படக்கூடியது. சமநிலை என்று சொல்லப்படுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் கணிக்கிற இந்த அயன் பெருக்கம் கரைதிறன் பெருக்கம் கேஎஸ்பி ஆக காணப்படும். ஆகவே இந்த கரைதிறன் பெருக்கத்துக்கு நாங்கள் வரைவிலக்கணம் கொடுக்கும் போது இந்த மாதிரியும் வரைவிலக்கணம் கொடுத்துக்கொண்டோம். நிரம்பல் கரைசல் நிலையில் கரைசலில் அயன் பெருக்கம் கரைதிறன் பெருக்கம் எனப்படும் சொல்லிக்கொள்வோம். நான் உங்களுக்கு கரைதிறன் பெருக்கத்தை டெபினிஷன் சொல்லியிருக்கேன். இப்போ நிரம்பல் கரைசல் நிலையில நாங்கள் கணிக்க அயன் பெருக்கம் தான் கரைதிறன் பெருக்கம் கேஎஸ்பி ஆக காணப்படும். இப்போ நாங்கள் கணிக்கும் போது இந்த அயன் பெருக்கம் குறித்த கரியத்தின் கரைதிறன் பெருக்கத்தோட ஒப்பிடப்படுவதன் மூலம் அந்த கரைசல் நிரம்பல் நிலையில இருக்குதா அல்லது இன்னும் நிரம்பவில்லையா அல்லது வீழ்வடிவை தோற்றுவிக்கின்றதா அல்லது தோற்றுவிக்கக்கூடியதான்னு சொல்லி எதிர்வு கூறக்கூடியதாக இருக்கு. அப்போ ஒரு அயனின் வீழ்வடிவு உருவாகிறது எதிர்வு கூற வேணும் என்று சொன்னால் கரைதிறன் பெருக்கம் எங்களுக்கு பயன்படும். இந்த கரைதிறன் பெருக்கத்தின் வேல்யூவையும் அயன் பெருக்கத்தின் வேல்யூவையும் ஒப்பிடுவதன் மூலம் நாங்கள் வீழ்வடிவு உண்டாவதை எதிர்வு கூற முடியும். சரிதானே? அப்ப கரைதிறன் பெருக்கத்தின் பயன்பாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன்னு சொன்னேன். அந்த பயன்பாட்டுல இதுவும் ஒன்று. நிரம்பல் நிலையை தோற்றுவிக்கக்கூடிய அயன்களை இனங்காண முடியும் அல்லது குறித்த வீழ்வடிவு நிரம்பல் அடையாமல் இருக்க மற்ற வீழ்வடிவாக்குவதற்கு இந்த கரைதிறன் பெருக்கம் பயன்படும். உதாரணத்துக்கு பண்பறை வகுப்பு அப்படின்னு சொல்லி ஒன்று படிச்சிருப்பீங்க. இன்ஆர்கானிக்ல சில பேர் படிப்பிக்கிறது டி பிளாக்கோட சேர்த்து. இங்க நாங்கள் அதை அனலைஸ் பண்ணி கொண்டு போக வேண்டி இருக்கு. அதுல 4ஆம் கூட்டத்தின் கட்டியன்கள் சல்பைட்டுகளாக வீழ்வடிவாகும். 2ஆம் கூட்டத்தின் கட்டியன்களும் சல்பைட்டுகளாகவே வீழ்வடிவாகும். கரைதிறன் பெருக்க தத்துவத்தை அடிப்படையாக கொண்டுதான் 4ஆம் கூட்ட கட்டியன்களை வீழ்வடிவாகாமல் வச்சுக்கொண்டு 2ஆம் கூட்ட கட்டியன்கள் அவற்றின் சல்பைட்டுகளாக வீழ்வடிவாக்கப்படுது. அதாவது தேர்வுக்குரிய முறையில வீழ்வடிவாக்கப்படுது. 4ஆம் கூட்ட கட்டியன்கள்ட்ட சல்பைட்டுகள் நிரம்பலை அடையாமலும் 2ஆம் கூட்டத்தின் கட்டியன்களை நிரம்பல் அடையக்கூடிய மாதிரியும் கட்டுப்படுத்தி S2- அயன்களை வழங்குவதன் மூலம் நாங்கள் இந்த குரூப் செப்பரேஷன்களை பார்த்துக்கொள்வோம். சரிதான்? கரைதிறன் பெருக்கத்துக்கு நிறைய பயன்பாடு இருக்கு. அங்கே நாங்கள் கேள்விகளை கூட அதை பார்க்கலாம். இப்ப நீங்கள் இந்த அயன் பெருக்கத்துக்கும் கரைதிறன் பெருக்கத்துக்குமான வேறுபாடு எழுதி வச்சிருப்பீங்க. நான் சொல்ற ஒப்பிட்ட பார்த்து கொண்டு போங்க. எழுதாதக்குள் எழுதி கொண்டு. சரி, திருப்பி இதே விஷயத்துல கதைக்கையில நாங்கள் இந்த விஷயத்தை பார்ப்போம். ஏற்கனவே நான் சொன்ன போல அயன் பெருக்கம் கரைதிறன் பெருக்கம் ஒரே மாதிரி தான். ஸோ இந்த சந்தர்ப்பம் என்பதை பொறுத்து இது வேறுபட போகுது. இப்ப கேசி கியூசி ஒப்பிட்டது போல இங்க நாங்கள் ஐபி கேஎஸ்பி ஒப்பிடுவோம். இந்த குளத்தை போட்டுக்கொள்வோம். கலையங்கம் போடும்போது அயன் பெருக்கமும் கரைதிறன் பெருக்கமும் சொல்லுவோம். அயன் பெருக்கமும் அயன் பெருக்கமும் கரைதிறன் பெருக்கம். அயன் பெருக்கமும் கரைதிறன் பெருக்கம். சரியா? இந்த ரெண்டா பிரிச்சு கொள்ளுங்க. முதலாவது அயன் பெருக்கம். ஐபி அப்படின்னு சொல்லி குறிச்சு. அடுத்தது கரைதிறன் பெருக்கம். கேஸ்.
அயன் பெருக்கம் ஐபி கரைதிறன் பெருக்கம் கேஎஸ்பி. முதலாவது விடயம் அயன் பெருக்கத்துக்குள்ள முதலாவது விடயம் அயன் பெருக்கத்துக்கு எழுதிக்கொள்ளுங்க. கரைசலுக்கு எந்த ஒரு நேரத்திலும் பயன்படுத்தப்படலாம். கரைசலுக்கு எந்த ஒரு நேரத்திலும் பயன்படுத்தப்படலாம். கரைசலுக்கு எந்த ஒரு நேரத்திலும் பயன்படுத்தப்படலாம். கரைதிறன் பெருக்கம் நிரம்பல் கரைசலுக்கு மட்டும் பயன்படுத்தப்பட முடியும். நிரம்பல் கரைசலுக்கு மட்டும் நிரம்பற் கரைசலுக்கு மட்டும் நிரம்பல் கரைசலுக்கு மட்டும் பயன்படுத்த முடியும். நிரம்பல் கரைசலுக்கு மட்டும் பயன்படுத்த முடியும். இரண்டாவது மாறா வெப்பநிலையில் மாறிலி அல்ல மாறா வெப்பநிலையில் மாறிலி அல்ல. மாறா வெப்பநிலையில் மாறிலி அல்ல. மாறா வெப்பநிலையில் மாறிலி அல்ல. மாறா வெப்பநிலையில் மாறிலி அல்ல. இப்ப கேஎஸ்பி மாறா வெப்பநிலையில ஒரு மாறிலி. மாறா வெப்பநிலையில் ஓர் மாறிலி குறித்த ஒரு அருகில் கரையும் பதார்த்தத்தின் அயன் பெருக்கம் மாறிலி அல்ல, கரைதிறன் பெருக்கம் மாறிலி. மூன்றாவது நிரம்பல் நிலையில்
ஐபி சமன் கேஎஸ்பி. அப்ப நீங்கள் நிரம்பல் நிலையில கணிக்கப்படுகிற அயன்பெருக்கம் கேஎஸ்பிக்கு சமன். கேஎஸ்பி அயன்பெருக்கமாக இருக்கும். மாறியும் சொல்லுங்க. நிரம்பல் நிலையில் கேஎஸ்பி அயன்பெருக்கத்துக்கு சமன் அல்லது அயன்பெருக்கம் கேஎஸ்பிக்கு சமன். இந்த சந்தர்ப்பத்துல வீழ்வடிவு உண்டாகா. கேஎஸ்பி களை கொடுப்போம். நிரம்பல் நிலையில் உள்ள அயன் பெருக்கத்துக்கு சமம். அயன் பெருக்கத்திற்கு சமம். நிரம்பல் நிலையில் உள்ள அயன் பெருக்கத்துக்கு சமம். இந்த ரெண்டுலயுமே ஒரே விஷயம் தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. நிரம்பல் நிலையில நீங்கள் அயன் பெருக்கம் கணித்தால் அது கரைதிறன் பெருக்கத்துக்கு சமனாக இருக்கும். அதுதான் நீங்க சொல்லுவோம், நிரம்பல் நிலையில் கணிக்கப்படுகின்ற அயன் பெருக்கம் கரைதிறன் பெருக்கம். ஆகவே கரைதிறன் பெருக்கத்துக்கான டெபினிஷன் ஒரு அரிதில் கரைகிற திண்மம் மாறா வெப்பநிலையில நிரம்பல் நிலையில உள்ள போது அயன் பெருக்கம் கரைதிறன் பெருக்கம் எனப்படும் என்று சொல்லி டெபினிஷன் கொடுக்கப்படலாம். சரியா? வீடியோ கிளியரா இருக்கா? அதுக்காக தெளிவில்லாம இருந்தா நான் செக் பண்ணி கொள்ளுங்க. சரி, நோட் போட்டுக்கொள்ளுங்க. நோட் நோட் அழிக்கொள்ளுங்க. மாறா வெப்பநிலையில் அரிதில் கரையும் பதார்த்தம் ஒன்றின் மாறா வெப்பநிலையில் அரிதில் கரையும் பதார்த்தம் ஒன்றின் நிரம்பல் கரைசலில் காணப்படும் அயன்களின் அயன் பெருக்கம் ஆனது கரைதிறன் பெருக்கம் எனப்படும். கரைதிறன் பெருக்கம் எனப்படும். அப்ப நாங்க கரைதிறன் பெருக்கத்துக்கு டெபினிஷன் இந்த மாதிரி குறிப்பிட்டுக் கொள்ளலாம். சரியா? திருப்பி இருக்க அந்த டெபினிஷனை கவனித்துக் கொள்ளவும். நோட்ல இருக்கிற டெபினிஷன், மாறா வெப்பநிலையில் அரிதில் கரையும் பதார்த்தம் ஒன்றின் நிரம்பற் கரைசலில் காணப்படும் அயன்களின் அயன் பெருக்கமானது கரைதிறன் பெருக்கம் எனப்படும். சரிதானே?
ஓகே, ஒரு கவனிச்சு கொள்ளுங்க. இப்போ Ag2CrO4 என்று சொல்லப்படுகின்ற ஒரு அரிதில் கரையும் திண்மத்தை தோற்றுவிக்கின்ற அயன்கள் வச்சுக்கொள்ளுங்க. Ag பிளஸும் CrO4 2- சேர்ந்து Ag2CrO4 என்று சொல்லப்படுகின்ற அரிதில் கரையும் திண்மத்தை தோற்றுவிக்கக்கூடியது. அப்ப இந்த திண்மத்தின் வீழ்வடிவை நாங்கள் எதிர்வு கூறுவதற்காக அயன்களை கருதினால் நீங்கள் உருவாகின்ற வீழ்வடிவுக்கு அயன் சமநிலை எழுத வேண்டும். இந்த கரைதிறனுக்குரிய சமநிலையை குறிப்பிட வேண்டும். ஏன்னா இதுதான் நீங்க உருவாக போற வீழ்வடி. அப்ப Ag2CrO4 அயனாக்கம் அடைந்தால் 2 Ag+ ஆகவும் CrO4 2- ஆகவும் வரும். அது வீழ்வடிவு வரையுதோ வரையிலோன்றது வேற விஷயம். நீங்கள் எதிர்பார்க்கின்ற வீழ்வடிவு Ag2CrO4. அப்ப அது தண்டு அயனோடு எப்படி சமநிலையில் இருக்கும்? 2 Ag+ ஆகவும் CrO4 2- ஆகவும் சமநிலையில் இருக்கும். இந்த அயன்கள்ட்ட செறிவுகள்ட்ட பீசமானத்துல வலுவேற்றப்பட்ட பெருக்கம் தான் அயன் பெருக்கம். சரிதான்? அப்ப நீர்க்கரசல்ல இருக்கிற அயன்களுக்கு கவனிச்சு கொடுக்கும். நீர்க்கரசல்ல இருக்கிற அயன்களுக்கு நாங்கள் அயன்களை சேர்க்கிறோம். சரிதான்? நீர்க்கரசலில் உள்ள அயன்களுக்கு நீர்க்கரசலில் உள்ள அயன்களுக்கு அயன் பெருக்கம் எழுதினால் அயன் பெருக்கம் IP எழுதினால் இங்க விளைவு Ag+. அப்ப Ag+ இந்த செறிவின் பீசமானத்துல வலுவேற்றப்பட்ட பெருக்கம். இதை நீங்க கவனிக்க வேண்டும். அடுத்த அயன் CrO4 2-. அதிந்த பீசமானத்துல வலுவேற்றப்பட்ட பெருக்கம் தான் அயன் பெருக்கம். இது நிரம்பல் நிலையில இருக்குது என்று சொன்னால் நிரம்பல் கரைசலுக்கு நாங்கள் என்ன எழுதலாம்? நிரம்பல் கரைசலுக்கு நாங்கள் கரைதிறன் பெருக்கம் எழுதலாம். கரைதிறன் பெருக்கம் என்ன? KSP. ஒரு விதமான மாற்றமும் இல்லை. Ag+ இந்த செறிவின் பீசமானத்துல வலுவேற்றப்பட்ட பெருக்கம் CrO4 2- இந்த செறிவின் பீசமானத்துல வலுவேற்றப்பட்ட ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை. சந்தர்ப்பம் தான் மாறுபட போகுது. இது எந்த ஒரு சந்தர்ப்பத்துக்கும் பயன்படுத்தப்படக்கூடியது. இது நிரம்பல் கரைசலுக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடியது. சரிதான்? இப்ப நாங்கள் ஒரு குறிப்பிட்ட கனவளவுக்குள்ள Ag+ அயன்களை சேர்க்கிறோம். CrO4 2- அயன்களை சேர்க்கிறோம். கனவளவு 1 டெசிமீட்டர் கனம் மட்டும் வச்சுக்கொள்ளும். Ag+ அயன்களையும் சேர்த்துக்கிறோம். CrO4 2- அயன்களையும் சேர்த்துக்கிறோம். அந்த கரைசலுக்குள்ள சேர்த்துட்டு அங்க இருக்கிற அயன்கள்ட்ட செறிவுகள் எல்லாத்தையும் கணிச்சு அயன் பெருக்கம் காண்றோம். Ag2CrO4க்கு சமநிலையிலே ஒரு கரைதிறன் பெருக்கம் இருக்கும். இப்ப நாங்கள் இந்த ரெண்டையுமே ஒப்பிடுறோம். அப்படி ஒப்பிடும் போது நான் நேற்று விளங்கப்படுத்தினது போலவே உங்களுக்கு இன்றைக்கு விளங்கப்படுத்துறேன். அப்படி ஒப்பிடும் போது இதனுடைய அயன் பெருக்கம் IP, இதனுடைய அயன் பெருக்கம் கரைதிறன் பெருக்கத்தை விட சிறிதாக இருந்தால் இந்த நிரம்பல் கரைசல் நிலையில இருக்கிற கரைதிறன் பெருக்கத்தோட இந்த நீர்க்கரைசல்ல உள்ள அயன் பெருக்கத்தை ஒப்பிடுறோம். பெரிதாக இருந்தால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இதுல யார் மாறும் யார் மாறா?
யார் மாறும், யார் மாறாது. யார் யாருக்கு சமனாகும் வரை கரையலாம் அப்படி என்ற ஒரு விஷயம் இருக்கு. அங்க வந்து சமநிலை நகரம் என்று சொல்றோம், இங்க கரையும் என்று சொல்ல போறேன். இன்னும் இதுக்குள்ள கரைக்கலாம் தானே. ஓகே, அப்ப எங்களுக்கு தெரியும் கேஎஸ்பி மாறாவ பணியில ஒரு மாறி, ஐபி மாறக்கூடியது. அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் கணிச்ச அயன்கள்ட்ட பெருக்கம் ஐபி சிறிதாக இருக்கிறதால, கேஎஸ்பியோட சிறிதாக இருக்கிறதால இந்த அயன்கள்ட்ட செறிவுகள் இன்னும் போதாது. அப்ப Hg பிளஸ் இந்த செறிவும் CrO4 மைனஸ் இந்த செறிவும் அதிகரிக்க ஐபி அதிகரிச்சு கேஎஸ்பிக்கு சமனாக வரும். அப்படி என்று சொன்னால் இந்த சந்தர்ப்பத்தில் கரைசல் இன்னும் நிரம்பல் அடையவில்லை. அதாவது நிரம்பா கரைசல். கேஎஸ்பியை விட நாங்கள் கணிச்ச ஐபி சிறிதாக இருந்தால் இன்னும் அயன்கள் கரைஞ்சு கேஎஸ்பிக்கு சமனாக வரலாம். ஆகவே இது நிரம்பா கரைசல். அப்ப முதலாவது சந்தர்ப்பம், நாங்கள் பார்க்கிற முதலாவது சந்தர்ப்பம் ஐபி சிறிது கேஎஸ்பி. இப்படி இருந்தால் இது நிரம்பா கரைசல். சரியா, இது நிரம்பா கரைசல். அப்ப என்ன அர்த்தம்? ஐபி கேஎஸ்பிக்கு சமனாகும் வரை இன்னும் கரையலாம். ஆகவே நாங்கள் மேலும் ஏஜி பிளஸ் ஐ அல்லது CrO4 அல்லது ஏஜி பிளஸ் CrO4 அயன்களை சேர்ப்பதன் மூலம் மேலும் இரண்டாவது அயன்களை சேர்க்கலாம் அல்லது ரெண்டு அயன்களையுமே சேர்க்கலாம். சேர்ப்பதன் மூலம் நாங்கள் இந்த கேஎஸ்பி இந்த வேல்யூக்கு கேஎஸ்பி இந்த வேல்யூக்கு சமனாக ஐபி வரும் வரை நாங்கள் கரைச்சு கொள்ள முடியும். சரியா? அப்ப இது ஐபி, இது கேஎஸ்பி. கேஎஸ்பிக்கு சமனாகும் வரை இன்னும் மேலும் அயன்களை சேர்க்க முடியும். சரிதானே? அதாவது ஐபி அதிகரிக்க வேண்டும். ஐபி அதிகரிக்கும். ஏஜி பிளஸ் இந்த சரிவு கூடலாம் அல்லது CrO4 இந்த சரிவு கூடலாம் அல்லது ரெண்டு பேர்ட்ட சரிவும் கூடலாம். எங்களுக்கு இந்த ரெண்டின்றையும் பெருக்கம் ஐபி வந்து கேஎஸ்பிக்கு சமனாக வரும் வரைக்கும் நிரம்பும். ஆகவே இது நிரம்பா கரைசல். நிரம்பா கரைசல்ல வீழ்வடிவு எதிர்பார்க்கலாமோ? வீழ்வடிவு தோன்றாது. சரியா? இதுல வீழ்வடிவு தோன்றாது. இது ஒரு சந்தர்ப்பம். ரெண்டும் சமனாக வந்துச்சுன்னு சொன்னால் அது நிரம்பல் கரைசல். ரெண்டும் சமனாக வார இந்த சந்தர்ப்பம் நிரம்பல் கரைசல். சரிதான்? ரெண்டும் சமனாக வார இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் என்னன்னு சொல்லிக் கொள்வோம்? நிரம்பல் கரைசல் என்று சொல்லுவோம். அயன் பெருக்கமும் கரைதிறன் பெருக்கமும் சமனாக வந்தால் அது நிரம்பல் கரைசல். நிரம்பல் கரைசல்ல வீழ்வடிவு தோன்றாது, அது நிரம்பி இருக்கு. இதற்கு மேலதிகமாக அயன்களை சேர்க்க அடுத்த கணத்துல தான் வீழ்வடிவு தோன்றும். அப்ப நிரம்பல் கரைசல்ல வீழ்வடிவு உண்டாகாது அப்படி நாங்க சொல்ல. நிரம்பல் கரைசல்ல வீழ்வடிவு உண்டாகாது என்று சொல்லணும். அப்ப வீழ்வடிவு உண்டாகுமா இல்லையான்னு கேட்டால் நிரம்பல் கரைசல்ல வீழ்வடிவு உண்டாகாது. அடுத்த சந்தர்ப்பம், நாங்க அயன்களை கணக்க சேர்த்திருக்கோம். அயன்களை சேர்த்து எக்ஸஸ் ஆக சேர்த்துட்டோம் வச்சுக்கொள்வோம். எக்ஸஸ் ஆக சேர்த்துட்டு அந்த சந்தர்ப்பத்துல இதுல ஐபி சமன் கேஎஸ்பி. சரியா? அடுத்த சந்தர்ப்பம் ஐபி பெரிதாக இருக்கு. ஐபி பெரிதாக இருக்கு. ஐபி பெரிதாக இருந்தால் அப்படி இருக்க முடியாது. சமநிலையில ஐபி சமன் கேஎஸ்பி நிரம்பல் நிலைக்கு பிறகு இருக்கிறாதானே. நாங்கள் நிறைய சேர்த்துட்டோம், அப்படி இருக்கிறாது. அப்ப அதை என்ன செய்யும் என்று சொன்னால் இந்த ஐபி கேஎஸ்பி ரெண்டும் ஒரு நிலையில சமனாகத்தான் வர வேணும். அப்ப இதுல யார் மாறும்? கேஎஸ்பி மாறாது, ஐபி தான் மாறும். ஐபி மாறணும், அயன் பெருக்கம் குறையணும். அயன் பெருக்கம் குறையணும், அயன்கள்ட்ட சரிவு குறையணும். அயன்கள்ட்ட சரிவு குறையணும். வீழ்வடிவு உருவாகிற திசையில இந்த அயன்கள் என்ன செய்யும் நகரும். அப்ப அயன்கள் சேர்ந்து வீழ்வடிவை போச்சு. அப்ப
கேஎஸ்பிக்கு ஐபி சமனாகும் வரை வீழ்வடிவு தோன்றும். உங்களுக்கு இந்த இரண்டாவது சந்தர்ப்பத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் ஐபி பெரிது, ஐபி பெரிது, கேஎஸ்பி அப்படி இருக்கலாம். அயன் பெருக்கம் நிரம்பல் நிலை வரைக்கும் தானே அயன்கள் கரையலாம். அதற்கு மேல நாங்கள் அயன்களை சேர்த்து அயன் பெருக்கத்தை கணிச்சால் அப்படி இருக்கலாம். ஆகவே அது கேஎஸ்பிக்கு சமனாகும் வரை வீழ்வடிவை தோற்றுவிக்கும். ஆகவே இது உங்களுக்கு என்ன மாதிரி வரப்போகுதுன்னு சொன்னால் இவர் குறைவார், இவர் குறைவார் என்று சொன்னால் என்ன செய்யணும்? அயன் பெருக்கம் குறையணும், அயன்கள்ட்ட சரிவு குறையணும். அப்ப அயன்கள்ட்ட சரிவு குறைய வேணும் என்று சொன்னால் வீழ்வடிவு உருவாகிற திசையில சமநிலை வந்து நகரும். வீழ்வடிவு உருவாகிற திசையில சமநிலை நகர்ந்து ஐபியும் கேஎஸ்பியும் சமனாக வந்து நிரம்பல் நிலை காணப்படும். ஐபியும் கேஎஸ்பியும் சமனாக வந்து நிரம்பல் நிலைக்கு வரும். சரிதான்? கேஎஸ்பி சமன் ஐபி ஆகும். அப்ப இந்த சந்தர்ப்பத்துல வீழ்வடிவு உண்டாகும். சரியா? வீழ்வடிவு உண்டாகும். அப்ப கேஎஸ்பியோட ஐபி சின்னதா இருக்கலாம், கேஎஸ்பியோட ஐபி பெருசா இருக்கலாம். ஏன்? நாங்கள் நீர்க்கரசுல சேர்த்து அயன்களை வச்சுக்கொண்டு கணிக்கிறதான் அயன் பெருக்கம். கேஎஸ்பியோட ஐபி சின்னனாக இருந்தால் அது நிரம்பா கரசல். அப்ப மேலும் அயன்கள் கரையக்கூடிய அளவில் இருக்கு. அப்ப கரைஞ்சு ஏஜி பிளஸ் CrO2- அயன்கள்ட்ட சரிவது ஐபி வந்து கேஎஸ்பிக்கு சமனாகும் வரை கரையும், கரைஞ்சு சமநிலைக்கு வரும். நாங்கள் அதிகமாக சேர்த்திருந்தால் ஐபி பெருசாக இருக்கும், கேஎஸ்பி சின்னனா இருக்கும். அப்ப ஐபியும் கேஎஸ்பியும் சமநிலையில் சமன், ஐபியும் கேஎஸ்பியும் சமநிலையில் சமன். சரியா? ஐபியும் கேஎஸ்பியும் சமனாயிருந்தால் இவர் வீழ்வடிவு என்ன செய்யும்? உருவாக வேணும். சரிதானே? ஓகே, இந்த படத்திற்கா எழுதி கொள்ளுங்க, இந்த தாக்கத்தை போட்டுக் கொள்ளுங்க. Ag2CrO4 2 Ag பிளஸ் ஆகவும் CrO4 ஆகும் அயனாக்கம் அடையும். நீர்க்கரசலில் உள்ள அயன்களுக்கு அயன் பெருக்கம் கணிக்கிறோம், நிரம்பல் கரைசலுக்கு கரைதிறன் பெருக்கம் கணிக்கிறோம். இந்த கரைதிறன் பெருக்கத்துல இருக்க Ag பிளஸ் CrO4 இந்த செறிவுகள்ட்ட பெருக்கத்தை விட ஐபின்ற பெருக்கம் சிறிதாக இருந்தால் இது குறைவா இருக்கு. அப்ப அது நிரம்பா கரைசல். இந்த படங்களை பக்கத்துல போட்டால் நல்லா. முதல்ல நீங்கள் இந்த படத்தை போட்டுக்கொள்ளுங்க, இந்த 2 படத்தையும் போட்டுக்கொள்ளுங்க, பிறகு அந்த 2 படத்தையும் போட்டுக்கொள்ளுங்க. முதல்ல இடப்பக்கம் இருக்கிற படத்தை குறிக்கொள்ளும், அதுக்கு எழுதி போட்டு வலப்பக்கம் இருக்கிற படத்தை குறிப்பாங்க. கிளியர் இல்லையா? படம் தெரியாட்டா நான் படத்தை எடுத்து போட்டு விடுறேன். உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க ரஃபா நோட் பண்ணுங்க. சரி, இந்த தாக்கத்தை போட்டு அயன் பெருக்கத்துக்கு கோவை எழுதி, கரைதிறன் பெருக்கத்துக்கு கோவை எழுதி, இந்த 2 படத்தையும் போடுங்க. அது இப்ப எழுத வேணும், அதுக்கு எழுதிட்டு எழுதுவோம்.
படம் போட்டிருக்கேன். சரி, முதலாவது படம் வெளிப்படுக்கில் எழுதிக்கொள்ளுங்க. இந்த 2 படத்துக்குள்ள எழுதிக்கொள்ளுங்க. ஐபி சிறிது கேஎஸ்பி. ஐபி சிறிது கேஎஸ்பி எனில் ஐபி சிறிது கேஎஸ்பி எனில் முதலாவது பாயிண்ட் கரைசல் குறித்த அயன்களால் கரைசல் குறித்த அயன்களால் நிரம்பல் அடையவில்லை. நிரம்பல் அடையவில்லை. நிரம்பல் அடையவில்லை. நிரம்பல் அடையவில்லை. அயன் கரைசல்களை கலந்து அயன் கரைசல்களை கலந்து அயன் கரைசல்களை கலந்து அயன் கரைசல்களை கலந்து